இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது? வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ரெஸ்டாரண்ட் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பூ காலிஃப்ளவர் ஒரு பூ முழுசாக சுத்தம் பண்ணி அலம்பி வச்சுக்கோங்க. நிறையா வடைச்சட்டி நிறையா ஒரு வடைச்சட்டிக்கு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு காலிஃப்ளவரை அதில் போட்டுருங்க. சலசலன்னு ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் அந்த கொதியில் வெளியே வந்துடும். தண்ணி கொதிக்கும் போது இது மேலாப்பில் ஜல்லடை வச்சு அதில்னா கண்ணு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. இப்போது நான் இதை மூடிடுறேன். நல்லா கொதி ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு கொதி தான் வரணும். அதை ஃபில்டர் பண்ணி நான் காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்யணுன்னா அதற்கு தேவையான பொருள்: காலிஃப்ளவர் ஒரு பூ நமக்கு தேவை, வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி 8, பூண்டு 8. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 1 எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அவ்வளோதான். அடுத்து மசாலா பொருள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சிடுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. ரீஃபைன் ஆயிலாக இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கிராம்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் வடைச்சட்டியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெயில் மசாலா ஒரு செகண்ட் வதக்கி காலிஃப்ளவரை அதில் சேர்த்துட்டு நல்லா மசாலா காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மசாலா பொருள்லாம் காலிஃப்ளவரில் சேர்த்து நம்ம வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு வதக்கி எடுக்கும்போது மசாலாலாம் காலிஃப்ளவரில் சேர்ந்துடும். கிரேவி சுவையாக இருக்கும். பச்சை வாடை காலிஃப்ளவரில் இருக்காது. இப்போ நல்லா பெரட்டி வதக்கி கொடுத்துட்டோம். ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்ததுனால நம்ம கிரேவி கூட்டும்போது பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் அதே வடைச்சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம போடுற பொருள் அரைக்கிறதுக்கு வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு 1/2 வெங்காயம் எண்ணெயில் சேர்த்துட்டு தக்காளி நம்ம 3 எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 2 தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்து வடைச்சட்டியில் சேர்த்துடலாம். பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வடைச்சட்டியில் நம்ம சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நான் முதல்ல வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர நல்லா தக்காளியாக கொஞ்சம் வதக்கி கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வதக்கி கொடுத்து நம்ம அரைக்கிறதுனால ஒரு தனி சுவையை நமக்கு கொடுக்கும். இப்போ நான் வதக்கிட்டேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதிலே நான் மசாலா பொருள்லாம் சேர்த்துட்றேங்க. மீதி அதாவது இதுக்கு தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கலுக்கு இதை நல்லா வதக்கிச்சு இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கி வர்ற பதம் வரணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நான் கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே வடைச்சட்டியில் எண்ணெய் 3 ஸ்பூன் விடுங்க. அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவரில் நம்ம மசாலாலாம் சேர்த்தா வதக்குறோம் இல்லைங்களா, வெறும் வடைச்சட்டியிலன்னா அதில் தான் நான் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம குழம்புக்காக கிரேவிக்காக எடுத்து வச்ச மசாலா சேர்த்துட்டேன். அதே மாதிரி வதக்கி எடுத்த காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டேன். அரைத்த விழுதையும் சேர்த்து கொஞ்சம் இப்படியே வதக்கி கொடுங்க. மசாலாலாம் நல்லா சேர்த்ததும் அரைச்ச விழுது சேர்த்ததும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி, நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேங்க. நமக்கு எந்த அளவு கிரேவி
தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரைக்கிற விழுதோடு நீங்கள் முந்திரி சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் முந்திரி சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா வதங்கெடுத்தோம். இப்போது நான் அரைத்த தண்ணியை அதில் சேர்த்துட்றேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கிரேவி கம்மியாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் மசாலா அரைக்கிற வெங்காயம் தக்காளியும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி விட்டுட்டோம். உப்பு பார்த்துட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போதுமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்ற ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிவிடும் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்திருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தில் பிரட்டி சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அடிக்கடி இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்வீங்க. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும். அசைவ பிரியர்கள் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக அருமையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.